Hello everyone, வணக்கம் and welcome back to my channel லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், லாஸ்ட் வீக் சம்மர் ஹேர் பேக் ஒன்று பார்த்துருந்தோம். அதை வீக்லி ஒன்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடையில நம்ம ஆயில் வைப்போம் இல்லையா, அப்போ நீங்கள் வைக்க வேண்டிய ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான். இது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப 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 நல்லது. அதுவும் சம்மரில் பாடிக்கும் சரி, அட் த சேம் டைம் ஹேருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் முடியை டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. டீடாங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக உதறி விட்டுடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா தூசுலாம் முடியில் ஃபார்ம் ஆகிருக்கும், காற்றுல இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம். நீங்கள் நல்லா உதறி விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் கொட்டி போயிடும். கொட்டினதுக்கப்புறமா நீங்கள் கையில் ஆயிலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலை ஸ்கேல்பில் நல்லா படிய இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரைக்குமே மசாஜ் பண்ணலாம். உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியல அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு 10 minutes பண்ணுங்கள். 10 minutesக்கு மேலே 1/2 hourக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். அதுக்காக 5 minutesலாம் பண்ணாதீங்க. ஒரு 10 minutes பண்ணிங்கன்னா தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அண்ட் முடியில் நல்லா ஆயிலும் ஸ்ப்ரெட் ஆகும். நேச்சுரல் ஆயில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது போகாமல் செக்யூர்டாக சேஃபாக இருக்கும். அண்ட் நல்லெண்ணெய் குளிர்ச்சியான ஒரு விஷயம். நார்மலாக நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளித்தாலே பாடி ஹீட் ஃபுல்லாக குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் குளிர் டைம்லலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இந்த ஆயில் எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்னிங் தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், அந்த மாதிரி டைம்லலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கும் ஒரு 1/2 hour முன்னாடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு 1/2 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எந்தளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். தொட்டாவே கையில் ஒட்டும், அந்தளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். இது வீக்லி ஒன்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு அந்த ஹேர் பேக் போடுங்க, அப்புறம் ஒரு நாள் ஹேரை ஃப்ரீயாக விட்டுடுங்க. செகண்ட் இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே உங்கள் ஹேர் டெக்ஸ்சரும் சரி, அந்த ட்ரைனஸும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் இல்லாமல் சூப்பராக உங்கள் முடி இருக்கும். அண்ட் இது கூடவே இன்னொரு ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணணும். அது இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போடணும். செகண்டு இந்த நல்லெண்ணெய் அதை வைக்கணும். தேர்டு இன்னொரு ஆயில் அப்ளை பண்ணணும். அது என்னென்ன வீடியோ கண்டினியூ பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முடி ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருந்தது, அதனால் நான் அப்படியே 2 சைட் பின்னல் போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணியிருக்கேன் கிளிப்பு வச்சுட்டு. ஸோ அப்படியே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சில பேருக்குலாம் நல்லெண்ணெய் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஆயில் தான். ஒரிஜினல் செக்கு ஆயில் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாக எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்டும் நல்லா சூப்பர் டூப்பராக கிடைக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயிலில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்துக்கும் சரி, அண்டு ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை உங்கள் லைஃப் ஸ்டைல் பேசிஸில் யூஸ் பண்ணுறது மூலயமா ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஆயிலை எடுத்துகிட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சு இந்த மாதிரி வேரில் படிகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுங்கள். நான் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலயமா உங்கள் ஹேரோட டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு முடி பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் தலை சீவும்போது நல்லா தான் இருக்கும். பட் ஆஃபீஸோ காலேஜோ ஸ்கூலோ நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முடியெல்லாம் பிசுறு பிசுறாக இருக்கும், அங்கங்கே தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் 200% டேம் ஷுவராக சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக க்யூர் ஆகிடும் அந்த ப்ராப்ளம். ஃப்ரிஸினஸை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணும்.
இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. பிறந்து கொஞ்ச நாள் ஆன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அண்டு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செமட்ட முடி வந்து இருக்கும். என்னோடய ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து ஆயில் வைக்க மாட்டாங்க, சரியாக வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் செமட்ட முடி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஓவரால் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் அப்புறம் அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி செமட்டையாக தான் இருக்குது, பிளாக் கலர் கிடையாது. அவங்க கலர்டு ஹேர்னு நான் சொல்ல வரல, நார்மலாகவே அவங்களுக்கு முடியோட கலர் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 மந்த்தாவது யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 6 மந்த்தில் உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் முடி வந்து ஹீட் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஷைனிங்காக வச்சுருக்கோம். முடி வந்து திக்னஸாக நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், பிளாக் ஹேராக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதுல இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸாவது பண்ணணும். மேக்ஸிமம் ½ அன் ஹவர் வந்து நீங்கள் பண்ணலாம். நின்றுட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, அப்படியே வந்து கோம் பண்ணுங்கள். மசாஜிங் டூல்லாம் நிறையா இருக்குது, அதாவது இந்த ஸ்கேல்ப் மசாஜர் மாதிரி ஆன்லைன்லலாம் சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரஷ்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு கையில் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து மசாஜ் வந்து பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே இப்போ வீடியோக்காக நான் நின்றுட்டு பண்ணுறேன், இல்லைன்னா நான் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் கொண்டை போட்டுப்பேன், இல்லைன்னா பின்னல் போட்டு அப்படியே விட்டுட்டு கூட ஈவினிங் கூட தலைக்கு குளிச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா சம்மரில் வந்து ஹேருக்கு போகக்கூடிய அந்த ஹீட்டை வந்து நம்ம சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஹேர் ஃபாலும் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க நான் வந்து மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் கோம் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆயில் வந்து திக்காக இருக்கும், அதனால் நீங்கள் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஆயில் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து சன்லைட்டில் வச்சு எடுங்க. சன்லைட்டில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அந்த ஹீட்டு வந்து கரெக்டான ஒரு ஹீட்டுக்கு வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு கப்பை வந்து மேலே வச்சிடணும். கொதிச்சதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து வைங்க. வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா சூடாகிடும். இப்போ நான் வந்து ஸ்கேல்ப்புக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து லென்த் ஆஃப் ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். லென்த் ஆஃப் ஹேரை வந்து நான் இப்போ வந்து 5 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்கேன். ஒரு செக்ஷன் இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் கூட முடிய விடக்கூடாது. அப்ளை பண்ணி இந்த மாதிரி பன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஈவினிங் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன், அதனால் நான் இப்போ வந்து ரூம்குள்ளே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஹேர் கேர் வந்து பண்ணணும். சம்மரில் சூப்பராக அவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணலாம், புது ஹேர் நல்லாவே வளரும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹேர் கேர் வீடியோ போட்டிருக்கேன், அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் ஹேர் க்ரோத் ஆகாது, இது வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும்தான், அதாவது எக்ஸ்டர்னல் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இன்டர்னலாக நீங்கள் வந்து நிறையா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஒமேகா 3 ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷு, நட்ஸு, அப்புறம் வந்து என்னது ஃப்ரூட்ஸு, ஸ்பினாச் இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாடிக்கும் ரொம்ப நல்லது, அட் த சேம் டைம் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடியும் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நான் என்ன கோம் பண்ணவே இல்லை, இப்போவே இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான லுக்கு கொடுத்துருக்கு. ஸோ கோம் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரிஸியாக இருக்கிறத தடுக்கிறதுக்கும், இந்த வெயில்னால உங்களுக்கு தெரியும் தலைமுடி வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், மண்டெல்லாம் வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சம்மரில் தாராளமாக தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற டைமில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சம்மரில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே வராது. தைரியமாக தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போக நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து சில ஆயில்ஸ்லாம் வச்சு எப்படி நான் வந்து மந்த்லி
ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எந்தளவுக்கு நம்ம முடிக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் அந்த ஆயில் அந்த காம்பினேஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய பழைய முடியும் இப்போ இருக்கிற முடியும் பார்த்திங்கன்னா நல்ல டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப கட் பண்ணிவிடுவேன். இப்போ அந்தளவுக்கு கட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ரைட் கட் மட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுவும் இல்லாமல் பூமுடி கூட 2-3 தடவை எடுத்திருந்தேன். சீக்கிரமாகவே எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ இப்போ நான் வந்து ஹேரை வந்து ஜஸ்ட்டு லூஸ் பின்னல் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பூச்சி டைம் ஆனதுனால நான் இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா ஹேருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டாமல் இருக்கும். நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு இழுக்கும் போதே பாதி முடி கையோடு வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. முடிக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக ஒரு பெஸ்ட்டு வேனா சாட்டன் ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஸோ இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து எகெயின் ஹேரை வந்து கோம் பண்ணுறேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் முடி வளராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சம்மரில் நிறைய ஹேர் ஃபால் ஆகும் கண்டிப்பாக. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அண்ட் சம்மரில் இன்னொரு விஷயமும் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே. அது எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீக் நான் வந்து சொல்கிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஹேர் கேர் வந்து முடிஞ்சுது. ஒரு லூஸ் பின்னல் போட்டுட்டு நான் ஹேர் கேரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.